ஒரு மேடை ஒரு பேச்சு, கிளம்பிய எதிர்ப்பால் கட்சியிலிருந்து இடைநீக்கம், விலகல் என டிசம்பர் மாதம் முழுவதும் தமிழக அரசியல் களத்தில் அதிகம் பேசப்பட்ட ஒரு பெயர் ஆதவர்ஜுனா. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிய பிறகு அவரின் அடுத்த நகர்வு என்ன என ஆர்வமாக எதிர்பார்க்கப்பட்டது. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜயுடன் இணைந்து நின்ற ஆதவர்ஜுனா இப்பொழுது அவருடன் அரசியல் பயணத்திலும் இணைந்து நடத்த போகிறார். பனையூரில் தாவேக அலுவலகத்திற்கு வந்த அவரை வாசலுக்கு வந்து வரவேற்றார் தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். அதைத் தொடர்ந்து சற்று நேரத்தில் அங்கு வந்த தாவேக தலைவர் விஜய் முன்னிலையில் கட்சியில் இணைந்தார் ஆதவர்ஜுனா. விசிகாவில் துணை பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்தில் இருந்த அவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படும் என கேள்விகள் எழத் தொடங்கின. அந்த கேள்வியுடன் களமிறங்கிய நியூஸ் ஸ்கொயருக்கு கிடைத்த தகவல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஏற்கனவே பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ள நிலையில் ஆதவர்ஜுனா மற்றொரு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும், பொதுச் செயலாளர் தேர்தல் வியூகம் என்பதே ஆதவுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு என்பதும் உறுதியாகி தெரிகிறது. மன்னராட்சி ஒழிப்பு என்ற கோஷத்தை முன்வைத்த ஆதவர்ஜுனா திமுக எதிர்ப்பில் தீவிரம் காட்டும் விஜயுடன் கைகோர்த்து வந்த அதே நாளில் பாஜகவிலும் அதிமுகவிலும் ஐடி பிரிவை பார்த்து வந்த நிர்மல்குமாரும் தாவேகாவில் இணைந்திருப்பது கூடுதல் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் சில தினங்களில் ஓராண்டை நிறைவு செய்யும் தாவேகாவிற்கு இன்னும் பல பெரிய கைகள் வந்து சேரும் என்றே தெரிகிறது.